ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். புஸ்தகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? புத்தகம் இதை தொட்டு பார்க்காத பேச்சாளர் இல்லை, இதை தொடாத மேதை இல்லை, புத்தகத்தை புரட்டி பார்க்காத புலவனும் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் படிக்கிறோம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிக்கிறோம், சிபிஎஸ்ன்றோம், ஸ்டேட் போர்டுன்றோம், படிச்சுக்கிட்டே இருக்கும். படித்து முடித்ததுக்கப்புறமா தேரியாக படித்து முடித்ததுக்கப்புறமா ப்ராக்டிக்கலாக என்ன ஒரு திறமையை வளர்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால், நான் பல ஊர்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக அதிலிருந்து உங்களுடைய திறமை என்னவா வெளியே வந்திருக்கு அப்படின்னு அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், புத்தகம் அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. தொட்டு பார்க்குறதுக்கு அது ஒரு காகிதமாக தான் தெரியும். பள்ளியில் படிக்கிற புத்தகமாக இருந்தாலும் சரி, பள்ளி படிப்பு முடித்து காலேஜில் படிக்கிற புத்தகமாக இருந்தாலும் தொட்டு பார்த்தாலும் ஒரு காகிதம், அவ்வளோதான். பணமும் தொட்டு பார்த்தாலும் ஒரு காகிதம், அவ்வளோதான். ஆனால் அதே புத்தகத்தை தொடர்ந்து நீங்கள் படித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்த சாதாரண வெற்று காகிதம் உங்கள் வாழ்வில் பேராயுதமாக மாறுவதை மறந்து விடாதீர்கள். தொட்டு பார்ப்பதற்கு அது காகிதம்தான். அதை தொடர்ந்து படித்து அதில் உள்ள கருத்துக்களை செயல்வடிவத்தில் கொண்டு வந்தால் அதுவே உலகத்தை உங்களுக்கு ஒரு முகவரியை கொடுக்கும் பேராயுதமாக மாறும். தொடர்ந்து படிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.